பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டருடைய வசனம் கடந்து வருகிற பொழுது இன்றைக்கு ஏசாயா 60:22 உங்களுக்காய் கடந்து வருகிறது. இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன், இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கிறது மகனே, உங்களை சந்திக்கிறது மகளே. தேவ ஆவியானவர் உங்களுக்காய் கிரியை செய்யும்படியாய் ஆயத்தப்பட்டு விட்டார். உங்க வாழ்க்கையில் அந்த ஏற்ற காலம் கடந்து வந்திருக்கிறது. சின்னவன் ஆயிரமாயும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் கர்த்தர் மாற்றுகிற அந்த ஏற்ற காலத்துக்குள் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி கர்த்தர் மாறுதலை கொண்டு வர போகிறார். எந்த இடத்துல மனிதர்களை மாற்றணுமோ, எந்த இடத்துல அதிகாரங்கள் மாறணுமோ, எந்த இடத்துல உங்களை உயர்த்தணுமோ கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த நாள்ல இருந்து ஜெபத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்டவருடைய வசனத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த இடத்துல நெகட்டிவ் கன்ஃபெஷன் பேசாதீங்க. எந்த இடத்துல உங்களை தூண்டும்படியாய் நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணும்படியான நேரங்கள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். ஆனா நீங்க விசுவாசத்துல தளர்ந்தே போயிடாதீங்க. சொல்லிக்கொண்டே இருங்க, எனக்கு ஏற்ற காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அன்பான மகனே மகளே, உங்களுக்கு ஏற்ற காலம், உங்க திருமணத்துக்கு ஏற்ற காலம், உங்க பதவி உயர்வுக்கு ஏற்ற காலத்தை ஆண்டவர் முன்குறித்து விட்டார். நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவரை உயர்த்துகிற ஏற்ற காலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற கர்த்தர் எனக்காய் அற்புதத்தை செய்ய போறார். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது யாருடைய இருதயத்திலாம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரோ உங்க ஆவியில் ஒரு உற்சாகம் அடைகிறீங்களோ சொல்லுங்க, கர்த்தராகிய என் ஆண்டவர் ஏற்ற காலத்துல என்னை தீவிரமா நடப்பிக்க போறார், என்னை தீவிரமா நடப்பிக்க போறார். கடந்த 3 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில டிலே ஆயிடுச்சு நினைக்கிறீங்களே, நான் 3 வருஷத்துல இந்த நிலைமைக்கு வந்திருக்கணும். ஏன் இந்த 3 வருஷம் டிலே நினைக்கிறீங்களே, அந்த 3 வருஷம் டிலேக்கு அப்புறம் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை கொடுக்க போறார். இந்த நாள்ல இருந்து மகிமையா தீவிரமா உங்களை நடத்த போறார். இன்னும் 2 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்து சொல்ல போறீங்க, அந்த 3 வருஷத்தினுடைய டிலேயை என் ஆண்டவர் எடுத்து விட்டார், என்னை அதிசயமா நடத்தி விட்டார். மார்க் திஸ் வேர்ட். ஏசாயா 60:22 மார்க் பண்ணி வைங்க. ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். கடந்த 3 ஆண்டுகள்ல எந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு நினைச்சனோ, எனக்கு முன்பாக இருக்கிற 2 ஆண்டுகள்ல கர்த்தர் டபுள் ப்ரமோஷன்ல உயர்த்த போறார். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். ரெட்டிப்பான நன்மை உங்களை சந்திக்க போகிறது. ரெட்டிப்பான நன்மை உங்களை சந்திக்க போகிறது. இந்த வார்த்தையை பெற்று 2 வருஷம் கழிச்சு இந்த வார்த்தைக்கு நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, நான் இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டத்தனியா எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்குவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கரப்பிடிப்பாராக. மென்மேலும் அவருக்குள்ளாய் பெருகச் செய்து ஏசாயா 60:22க்கு உங்களை சாட்சியாய் வைத்து உங்கள் குடும்பத்தை மகிமையாய் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.